இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எல்லாம் செய்ய போகிறோம். ரெண்டு முக்கியமான பார்ட் என்ன பொறுத்து ஒரு ½ hour ஆகுது சரி. அது உள்ள ஒரு 9 volts பேட்டரி இருக்குது. கூட ஒரு பஸ்ஸர் கீழே சத்தம் போடும் 9 volts கனெக்ட் பண்ணணும். இது பாருங்க சத்தம் கேட்டுதா? அவ்வளோதான். இதை ஒரு கயிறு கட்டியிருக்கேன். இப்போ எடுத்து இதை என் தலைக்கு மேலே சுத்த போகிறேன். இப்போ தலைக்கு மேலே சுத்த போகிறேன். ஆன் பண்ணிட்டு சுற்றுறேன். இப்போ எப்படி சுற்றுறேன்? இப்போ எப்படி இருக்கு? தெரிஞ்சா வித்தியாசம் என்ன ஆகுது? ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். கான்ஸ்டன்டாக இல்லாமல் ஃப்ரீக்வன்சி அதிகமாகி ஃப்ரீக்வன்சி குறைந்து மேலே மீன் போது அதுக்கு என்ன சொல்லுவோம்? டாப்லர் சூப்பர். ஸோ அது பீச் டாப்லர் அது பீச். பீச்னா என்ன? 2 வேவ்ஸ் சேம் ஃப்ரீக்வன்சி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சி வித்தியாசம். இது 250, இது 251, இல்லை 249. அப்படி இருந்துச்சுன்னா இந்த அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அது சில இடத்துல அதிகமாகும், சில இடத்துல குறையும். வேக்சிங் அண்ட் பேர்னிங்னு சொல்லி கொடுப்போம் கிளாஸில். அதுதான் நடக்குது. ஆனால் இதில் எதுக்கு வேக்சிங் எப்படி உருவாகுது? எப்போனா இந்த சோர்ஸுக்கும் நம்ம கேட்குறவங்களுக்கும் இடையில இருக்கிற தூரம் மாறும்போது. ஸோ ஒரு ட்ரெயின் தூரேருந்து வரும்பொழுது வேற மாதிரி வரும் ரைட்டா? அதே மாதிரி இப்போ நான் மேலே சுற்றும் பொழுது இந்த பக்கம் உங்களை நோக்கி வருகிறது. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். இது உங்களை விட்டு விலகி போகுது. அப்போ அது ஃப்ரீக்வன்சி குறையும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கூடுது, இங்கே குறையுது. இந்த கூடி குறைஞ்சி இருக்கிறதுனால அதிகமாகவும் குறையும்போது இப்போ பாருங்க ஒரே ஒரு வித்தியாசம் நல்லா தெரியுதுயா? அதான் இதெல்லாம் இதனால என்ன சார் பையனுக்கு பரிசையில் தேடி கேட்கலாம். பையன் மார்க் போடுவோம். இந்த டாப்லரை பற்றி மிகப்பெரிய அப்ளிகேஷனாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் சொல்லுவோம். அப்படியே நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் சயின்ஸில் எல்லாத்துக்கும் கேட்டு சொல்லுவாங்க. எப்படி தெரியும்னா இப்போ எல்லா பொருளும் விலகி போச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய லைட் அது ஷிஃப்ட் ஆகும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது நம்ம விட்டு விலகி போய் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். நம்ம எவ்வளோ பல லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய பொருள்கள் வரக்கூடிய லைட்லேருந்து we are able to decide all these things. அதனால் இது நிறைய இடத்துல பிளட் சர்க்குலேஷனுக்கு டாக்டர் வீட்டை வந்துருச்சு. இங்கே வச்சு பார்த்தாங்கன்னா இங்கே வச்சு பார்த்தாங்கன்னா இங்கே பிளட் போகுது. இதோட ஃப்ளோ ரேட் எவ்வளோ, இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ மாறுது அதை வைத்துக்கொண்டு பிளட் நல்லா வருது. சீராக போகுதா இல்லையா கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி பல விதமான சோனோகிராஃபி டெஸ்ட் எல்லாமே டாக்டர் இல்லை ஸ்கேன் பண்ணுறாங்க, ஆடியோ ஸ்கேன் பண்ணுறாங்க எல்லாமே டாக்டர். லைட் வேவும் போகிறோம், நார்மல் வேவும் போகிறோம். நமக்கு இங்கே அது எப்படிங்கிறது காதில் கேட்டால் தானே நல்லா பேசி புரிஞ்சுக்க முடியும். அதனால காதில் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கோம். அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி காதில் கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சி. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கினது எல்லாமே பண்ணோம். நான் இங்கே வச்சிருக்கிற எல்லா பொருளும் எப்படின்னா மிகவும் சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். இது இம்போர்ட் பண்ணோம் யூஎஸ் இது அங்கேயும் ஜப்பான் அதெல்லாம் கிடையாது. வெளியில் போய் மெயின் ரோடுக்கு போனீங்கன்னா கிடைக்குமா? இது ஒரு சாதாரண ஒரு பாட்டு தூக்கி போட பாட்டு ரைட்டா? இது உள்ள இன்ஃபில்லர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது கீழே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நட்டு தலைக்கு தகுந்த மாதிரி போட்டு அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த நெட்டை பொசிஷனில் வச்சுருக்கோம். அவ்வளோதான், கீழே விழுவாங்க. அப்போ இதுக்கு எடை அதிகமாகும் கீழ்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் ப்ரெஷ் பண்ணி லைட்டாக வெளியில் வருது. அந்த மாதிரி எடுத்து அதை தூக்கி உள்ளே போட்டேன். அப்படி உள்ளே போட்டோம்னா என்னென்ன அது தண்ணியில் வெர்டிகலாக நிற்குது. வெர்டிகலாக எதுக்காக? ஏன்னா எடை அதிகமாக இருக்குது, சென்ட்ரல் கிராவிட்டி கீழே காசு. இப்போ நல்லா டைட் பண்ணி இது உள்ளே சீல் பண்ணிட்டேன் தண்ணியில். இப்போ இதை அழுத்தினா என்ன ஆகுது ரிலீஸ் பண்ணால் வரும். நிறைய பேருக்கு தெரியும். இது என்னது? கார்டீசியன் டைவர். அதுதான் இது. இப்போ நீங்கள் எதனால் கீழே போகுது? எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். அதை நம்ம விளங்கிக்கிட்டா அந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ண தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணோட என்ன ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரினுடைய லெவல் கொஞ்சம் அதிகமாகும். ஏன் அதிகமாகுது? நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், கையை வச்சு ப்ரெஷர் பண்ணுறேன். அப்போ மேலே இருக்கிற காற்று உள்ள மேலே போய் அந்த காற்று அழுத்துது. அந்த
அந்த காற்று அழுத்தும் போது அது என்னால் இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த காற்று இந்த தண்ணியானது இந்த இன்குலர் கூட இடம் இருந்தது. அப்படி போகும்போது இன்குலர் அதிகமானோடனே வெயிட் அதிகமாகி கீழே போயிடும். ரிலீஸ் பண்ணோடனே அந்த பழைய நிலைக்கு வந்து பாருங்க அழுத்தினா இந்த தண்ணி கொஞ்சம் தூரம் ஏறும், ஏறி உடனே டக்குனு இறங்கிடும். இப்போ ரிலீஸ் பண்ண காட்டு நல்லா இதுக்குள்ள கலர் போடுற வச்சீங்கன்னா அந்த கிட்ட பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க கிட்ட பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கலர்ல என்ன ஆகும்னா கலர் மிக்ஸ் ஆகும். கலர் பயன்பாடு எங்க அப்ளிகேஷன் நீர்மொழி கப்பல் நீர்மொழி கப்பல் அப்படின்னா அவ்வளோதான் ரைட்டா அதை செய்ய முடியும். அப்படி நினைச்ச ஒன்றும் உள்ள போனோம் அப்படின்னா இதோட பம்ப் வாட்டர் இருக்குதா இன்க்ரீஸ் ரைட் அண்ட் தென் இட் கோஸ். அப்புறம் வெளியில் வரணும்னா அதை பம்ப் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்தது இங்கே வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது. இது ஒரு பொருளை மேலே வச்சு என்ன எல்லாருக்கும் தெரியும். ஏன் கீழே வருது? ஏன் கீழே வருது? இங்க இருக்கிற எது அதிகமா இருக்கு? எல்லாமே எனர்ஜி வச்சு சொல்லணும். இங்க வந்து நிறைய ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம், ஏன்னா ஒயர் அதிகம் எம்ஜிஹெச் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஹெச் கம்மியாயிடுச்சு, எம்ஜிஹெச் கம்மியாயிடுச்சு. ஸோ அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிறத குறைவான பொட்டன்ஷியல் எனர்ஜி நிறைய நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. கரெக்டா? ஏன்னா வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். எங்கே போனாலும் அதே மாதிரி தான் லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, எந்த டென்ஷனும் இல்லை. ஸோ இப்போ மேலே வச்சா கீழே வந்து அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். யாராவது ஒரு நினைக்கிறாங்க நம்ம சொல்றது எதிர்த்து செய்வோம். உலகத்தில் அப்படிதான் நடக்குது இல்லையா? பார்த்தீங்களா? இவ்வளோதான் தெரிஞ்சு பார்த்தா கீழே மேலே வருது. ஏன்? இப்போ நம்ம சயின்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் சொன்ன முன்னாடி சொல்றது பொட்டன்ஷியல் கீழே நோக்கி தான் வரும் அப்படின்னு சொன்னது தப்பான மாதிரி இல்லை இல்லையா? ஆனால் கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கு இந்த ஜாமெட்ரி ஆஃப் திஸ் அண்ட் திஸ். அதனால இங்க வைக்கும் போது இந்த இடம் நேரவா இருக்கிறதால இது உயரமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க, இந்த வழியா கம்பி எடுத்து இந்த ஒரு பிளேன் போட்டேன். அது ரெண்டும் மீட் பண்ற இடத்துல தான் சென்டர் இல்லையா? இப்ப இங்க வச்சா பாருங்க அது உயரம் அதிகமா இருக்குது. இப்ப முட்டை அது என்ன ஆகுது? கீழ் நோக்கி தான் போகுது பாருங்க. ஒரு சென்டிமீட்டர் இங்க வயர் அனுமதி இது என்ன ஒரு கிளவரா என்ன பண்ணிட்டோம்? இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மாத்திருக்கோம். இது சாதாரண வெறும் சாய் தளமா இருந்துச்சுன்னா பிளாட்டா இருந்துச்சுன்னா நடக்காது. Because it is like that, it is supported only at 2 points. It keeps on going down and potential activity. இது எல்லாமே எப்படின்னா பாருங்க, இது எல்லாமே பையன்களுக்கு கொடுத்துருவோம். 10 நிமிஷம் இன்னோவேஷன் லேபோட தான் என்ன செய்வோம்னா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் அந்த பையன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிப்பான். படிச்சு இதை அசம்பிள் பண்ணும். இதெல்லாம் தனித்தனியாக எடுக்கக்கூடியது. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிதான். அவன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதை அவன் எடுத்து அசம்பிள் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெருசா தெரிஞ்சது. இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே இது என்ன பாருங்க, வெறும் பண்ணல். அந்த பண்ணல் இந்த ஒரு பேர் போட்டா முடிஞ்சு அவனே வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். சயின்டிஃபிக் அவேர்னஸ். அடுத்து என்ன சார்? நாங்கள் அசம்பிள் பண்ணிட்டோம். நீங்கள் குதிரை போயிட்டு வரும்போது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் இது உங்களுக்கு விருப்பமாக அதை செய்ய பார்க்கலாம். இது என்னன்னா வெறும் ஒரு டப்பா. இந்த டப்பா இந்த இடத்துல 2 ஹோல் போட்டிருக்கோம், இந்த இடத்துல 2 ஹோல் போட்டிருக்கோம். அதுக்கு இடையில ஒரு இது இருக்கிற ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதை கட்டியிருக்கோம். ஒரு ரப்பர் பேண்ட் எட்ஜில் ஒரு நட்டை கட்டியிருக்கோம், வெயிட் போட்டோம். ரப்பர் பேண்ட் கீழே வர ரப்பர் பேண்டில் நட்டை வச்சு கட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதை உள்ள விட்டாக்கா கீழே விட்டுமா பண்ணலாம். கீழே கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணோம்? ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் தான் இல்லை. இது ஏன் போன விஷயம் நான் பெஸ்ட்டாக சொல்லி வருவோம். ஸோ இப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நட்டு வைண்ட் ஆகிடும். ரிலீஸ் ஆனோடனே அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் as elastic energy
பொம்மைக்கு வந்து இது அடிக்கும்போது சுத்தம். இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபுல் பேக். ஆமா. கார்லாம் இருக்குல்ல, அப்படி இழுத்து விட்டீங்கன்னா சரண்டு போகும். ஆனா அது கண்ணில் பார்க்க முடியாது உள்ள நடக்கிறத. நம்ம இது வந்து கண்ணில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரின்சிபிளை வச்சு அவர் துட்டு பண்றாரு. அதுதான் முக்கியம். புரியுது உங்களுக்கு? அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தாயா பண்ணி கொடுத்தா நீங்க வாங்கிக்கலாம். அந்த சார் பட் அது நடக்கிறதுக்கு இப்போ இது அந்த பலூனை ஊதினா பெருசாகும். ரிலீஸ் பண்ணினா இது வழியாக காற்று வேகமாக போகும்போது ஸோ இதை வச்சு நாங்கள் வராண்டால ரேஸ் விட சொல்லுவோம் பையன். ஜாலியாக நான் ஃபிசிக்ஸ் நீ போகணும்னு நினைப்போம். இல்லைன்னா நம்ம உட்காந்து போர்டு எதாவது ஈக்குவேஷன் ஓடிடுவோம். ரப்பர் பேண்ட் இப்போ சுத்த சுத்த என்ன ஆகும்? ரப்பர் பேண்ட் அப்படியே சுத்தம் இன்க்ரீசிங்லி பொட்டன்ஷியலி சுத்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். அது மேலே இந்த செலோ டேப் கொடுக்குறோம், எல்லாமே கொடுப்போம். அதே ஒரு ஸ்ட்ரா பீஸ் இது அந்த பலூன் மேலே இப்படி வச்சு இதை ஒட்டிடும். ஊதுனா அது வழியாக ஒரு நூறு அடிச்சு ரெண்டு பக்கம் ஒரு நூலை பிடிச்சிடுவோம். இந்த ஓரத்தில் வச்சு இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது வழியாக காற்று வேகமாக போகும்போது இது ரொம்ப லைன் முன்னால் போகும். இதுதான் ராக்கெட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட். இது வந்து பல்பெல்லாம் இருக்குது, பல்ப் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் அவனே வயர் பண்ணலாம், சீரியஸ் கனெக்ஷன். சரிங்களா? அப்புறம் இதே பேரலல் கனெக்ஷன் பண்ணிட்டு சீரியஸ் கனெக்ஷன் பண்ணால் ஒரே கரண்ட் தான் எல்லா பல்புலையும் போகுது. ஆமாம், ஒரு பல்பு எரியினா கூட எல்லா பல்பும் ஆஃப் ஆகிடும். ஆனால் பேரலல் கனெக்ஷன் போட்டிங்கன்னா இது எரியலைன்னா கூட இது எரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிடைக்காது. இது வாயில சொல்லி படத்தை போட்டு காமிச்சிடலாம். இந்த ஒரு தடவை செஞ்சுட்டான்னா அவ்வளோதான். இது என்ன தெரியுமா? எல்லாரும் பார்க்கக்கூடியதான். ஸ்டார் கேஸ் சுவிட்ச் சொல்லுவோம். கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணுவோம், ஸ்டார் கேஸில் லைட் வந்துடும். மேலே போயிட்டு இன்னொரு சுவிட்ச் இருக்கும், ஆஃப் பண்ணுவோம், ஆஃப் ஆகிடும். ஆனால் திருப்பி வரும்பொழுது அந்த ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிறது ஆன் ஆகிடும். அது எப்படி எக்ஸ்ஆர் கேட்டு டிஜிட்டல் எக்ஸ்ஆர் ரொம்ப சிம்பிள் தான். அதான் அந்த பையன் வயர் பண்ணி அதுக்கு வேணுங்கிற வயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆகுது. இப்போ போய் இங்கே ஆஃப் பண்ண முடியும். அப்புறம் இங்கே ஆஃப் பண்ணியிருக்கேன், இங்கே ஆன் பண்ண முடியும், இங்கே வந்து ஆஃப் பண்ண முடியும். அவ்வளோ சின்ன பேசிக் ஆகிடுது. பெஸ்ட்டு கேட்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அதோட ரொம்ப எளிமையானது. ஒரு சும்மா கையில் பிடிச்சிக்கிறதுக்காக வயர், அந்த வயரில் 2 LED போடுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஒன்று க்ரீனு, ஒன்று ரெட்டு. ஸோ எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. அந்த டயோடுங்கிறது முக்கியம். டயோடுங்கிறது என்ன? ஒரு வருஷ டைரக்ஷனில் தான் கரண்ட் பாஸ் பண்ணணும். ரைட்டா? அதுதான் டயோடு. இப்போ இதை நான் வந்து டிசியில் போட்டுருக்கேன். இப்போ இப்போ ஆன் பண்ணுறேன். நான் இதை ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது? இப்போ ரெட். என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே ஒரு சுவிட்சை வச்சு டைரக்ஷனை மாற்றுறேன், கரண்ட் டைரக்ஷன் மாற்றுறேன். வேற ஒன்று. இப்போ நாங்கள் இதை ஒரே சுவிட்ச், இதில் 3 பொசிஷன். இந்த பக்கம் நடுவில் வச்சா ஆஃப், இந்த பக்கம் வச்சா ஒரு டைரக்ஷன், இந்த பக்கம் வச்சா இன்னொரு டைரக்ஷன், 2 வே. இப்போ போட்டேன். இப்போ இருக்குது. இப்போ இதை சுற்றுறேன் சும்மா. நீங்கள் பாருங்கள் எப்படி தெரியுது? க்ரீன் சைடு. சரியா? இதே நான் அந்த சைடு போட்டேன்னா ரெட் சைடு. ஆனால் இது என்ன பெரிய பிரமாதம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன செய்வோம்? அதை எடுத்துட்டு ஏசியில் போடும். அதே 6 hours. இப்போ போட்டால் என்ன? எப்படி 2 எப்படி? ஏன்னா ஏசி மேல் பக்கம் பாசிட்டிவ் ஆகும்போது அதான் கீழ் பக்கம் போகும்போது அடுத்த எல்இடி இருக்கும். ஸோ க்ரீனு ரெட்டு க்ரீனு ரெட்டு அப்படி மாறும். ரைட்டா? அப்போ அதை போட்டு பார்த்துருவோமா? அதே போல 2 சொன்ன மாதிரி. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியுது. அது தெரியல அவ்வளோவா. இப்போ பாருங்க, நல்லா தெரியும். தெரியுதா? என்ன தெரியுது? நல்லா பாருங்க. ரெட்டு க்ரீனு டாட்டட் லைனாக தெரியுதா? ரைட்? அதுக்கு என்ன காரணம்?
half wave rectified முடிஞ்சு போச்சு. half wave rectification அவ்வளவுதான். சரி நடுவுல என்னமோ பிளாக்கா ஒரு டேஷ் தெரியுதா? நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல ஏன் எல்லாரும் சுத்தி எதிர்பார்ப்பாங்க சார். யாரும் மேல துருதான் வராது. இவர் எரியணும்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கு பிறகுதான் 0.7 வோல்ட்ஸ் கட்டி டயோடு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பிறகுதான் 0.7 வோல்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்க. அந்த பக்கம் ஒரு 0.7 இந்த பக்கம் 0.7 நடுவில் கேப் இருக்கு. அதுதான் அந்த பிளாக்காக வரும். சரியா? இப்போ பாருங்க இன்னும் தெரியுதா உங்களுக்கு? டாட்டர் லைனாகவே தெரியுது. லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா இந்த வீடியோ எடுத்து கூட பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். அது வாட்டர் தான். அல்லது இந்த சோப் சொல்யூஷன் ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று இதில் போட்டிங்கன்னா இது பிகம்ஸ் அ கொலாய்டு. அப்படின்னா அது நல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. இப்போ நான் ஒரு ரேட் எடுத்தேன்னா இது காமிச்சேன்னா நடுவில் தெரியல, அங்கே தான் தெரியுது. இது எப்படி பார்க்கறது? வச்சுருக்கேன் அந்த ஊதுவத்தி இங்கே போட்டோன்னா அதில் வர்ற புகை இருக்குல்ல, அது என்ன ஆகுது? இட் கிவ்ஸ் places for scattering the light. அப்போ நாம இந்த பக்கம் நம்மளாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல போடலாம். இப்போ பாருங்க அந்த லைட் தெரியுது. லைட் தெரியுதா? இது இப்படி பண்ண என்ன ஆகுது? கீழே ரிஃப்ளெக்ஷன் சரி, மேலே என்ன ஆகுது? இங்கே ரிஃப்ராக்ஷன். மீடியம் சேஞ்ச் ஆகும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் வராது. இப்பெல்லாம் வரல. ஒரு குறிப்பிட்ட வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்த உடனே மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது இப்படி பண்ணலாம். இப்படி பண்ண இங்கே வருது பாருங்க. கொஞ்சம் குறைக்க சரியாக வராது. இப்போ நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி மேலேருந்து வரும். ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். டோட்டல் சூப்பர். நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிம்னி மாதிரி இருக்குது, ஒரு ஹோல். இந்த இடத்துல ஒரு டியூப். ஒரு இதுக்கு நேர் எதிர்க்க ஒரு கேண்டில் வச்சுட்டோம் இதுக்கு எதிர்க்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த கொண்டு போய் இங்கே காமிக்கிறோம். சார் இப்போ என்ன வந்து யார் வெளியில் இங்கே வந்தால் எங்கே வந்து உள்ள போக மூமெண்ட் இருக்கா? எனக்கு இருக்கு. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே வரும். வருதா பாரு. ஸ்டார்ட் பண்ணல. வருது வந்துருச்சு. வெப்பத்தினால காற்று வந்து சீக்கிரமா வரும். கன்வெக்ஷன் கரண்ட் சொல்லுவோம். சலனம், வெப்பச்சலனம். இதுல இருக்கிற ஏர்லாம் இப்படி வேகமா வருது. இங்க வச்சீங்கன்னா இது வழியா போயிடுச்சுன்னா உள்ள வந்தாதான் ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். அப்போ வெளியில இருக்கிற காற்று வேகமா உள்ள போகுது. அது போகும்போது அந்த புகையை எடுத்துட்டு போகுது. இது வழியா வெளியில வரும்போது அதை எடுத்துட்டு வருது. ஸோ இதுதான் வெப்பச்சலனம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன். சரியா? மொமெண்டம் M1 V1 M2. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. துப்பாக்கி கண்ணு பார்த்துருக்கீங்களா? ஷூட் பண்ண என்ன ஆகும்? பின்னாடி வந்து இடிக்கும். பார்த்தீங்கன்னா காற்று போயிடும். தேர்ட்ல தானே சார்? அவங்களுக்கு தெரியும். ஆமா, கிரிக்கெட் பால் எப்படி எடுத்து பின்னோக்கி இருக்கு. பின்னோக்கி இருக்கு. சமமான எதிர்விசை. அதே மாதிரி தான் நீங்க என்ன ஆகுதுன்னா இது வந்து லீனியர் மொமெண்டத்துக்கு ஈஸி புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு சொன்னா. ஆங்குலர் மொமெண்ட் என்னன்னா ஐ ஒமேகா. ஐனா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண இனர்ஷியா வந்து மாஸ்னால உருவாக்கப்படுது. நிலைமா? ஆமா, நிலைமா. சாதாரண மாஸ் ஒரு பெரிய கல் இருக்குது, அதோட பெரிய கல் இருக்கு. எது நம்மளால ஈஸியா தவிர்க்க முடியும்? சின்ன கல். ஏன்னா அதுக்கு மாஸ் கம்மி, அதுக்கு இனர்ஷியா கம்மி. அது தன் நிலையிலிருந்து மாறுறதுக்கு தயாரா இருக்குது. கொஞ்சமாவது இது கொஞ்சோட இல்லை, அதனால ரொம்ப வெயிட் அதிகம் வெயிட். வாட் இஸ் மாஸ் for normal momentum is moment of inertia for rotational motion. ஒரு டாப் இருக்குது, பம்பரம். அது சுத்தும் பொழுது அதுக்கு இனர்ஷியா அதிகமாக குறையும். சுத்தாமல் இருக்கும்போது இப்படி வச்சா நிற்குமா?
கவானு கீழே விழுந்துடும். ஆனா வேகமா சுத்தும்போது என்ன ஆகும்? அப்படியே நிக்கும். அப்ப அது அப்படி தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? லைட்டா போயிட்டு திருப்பி வந்து பழைய நிலை போயிட்டு பழைய நிலைக்கு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தன் நிலையை மாற முயற்சித்தாலும் விருப்பம் இல்லாம இருக்குது அப்படின்னா அதுக்கு இனர்ஷியா அதிகம். சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். அதனால தட்டினா கூட இப்படி போயிட்டு வந்துருக்கு. அதனால ரொட்டேஷன் சமயத்துல அந்த பொருள்களுக்கு இனர்ஷியா அதிகம். அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது எதை பொறுத்து இருக்கு? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். அந்த ரெண்டு டியூப்ஸ் டியூப் இருக்கு. இந்த டியூப்ல இங்க எல்லோ இருக்குது, இங்க ரெண்டு இருக்குது. என்ன அர்த்தம்? இந்த இடத்துலயும் நாங்கள் ராடு வச்சுருக்கோம், மெட்டல். ரைட்டா? இங்க அந்த 2 ராடு இதே, இந்த 4 ராடுமே ஒரே இடம். இது எல்லாம் ஒரே ஹைட், எவ்வளோ எல்லாம் சேம் தான். ஆனால் இதை ரொட்டேட் பண்ணி பாருங்க. இதை ரொட்டேட் பண்ணுங்க. இதை ரொட்டேட் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? இதை ரொட்டேட் பண்ணுங்க. மையத்தில் இருக்கு, அது விலகி இது வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் க்ளோசர் டு தி சென்டர் ஆஃப் எனர்ஜி இருந்தாக்கா அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. இந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் விலகி இருந்துச்சுன்னா அதனுடைய ரொட்டேஷனல் இனர்ஷியா அதிகம். அதனால இது சுத்தறது கஷ்டமா இருக்கு, இது ஈஸியாக இருக்கு. அதே தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ அதே தான் இது என்னன்னா ஒரு பிளேட்டு, அது மேலே ஒரு குச்சி இருக்குது, அது மேலே இதை சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ இது வந்து இப்படி சுற்றலாம், தேவையாக இருந்தால் சுற்றலாம். ஆனால் இப்போ சுற்றலை. இப்போ டோட்டல் மொமெண்டம் இங்கே வந்து பேட்டரிஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மோட்டர் வச்சு அதில் ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணுறோம். ரைட்டா? ஃபேன் இருக்குது. இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேன் சுற்றும். ரைட்டா? இப்போ இதனுடைய மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், 0. ஏன்னா ரொட்டேட் ஆகும், நிலையாக. ஸோ ஆங்குலர் மொமெண்ட் இஸ் I into ஒமேகா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை ஆன் பண்ணால் இந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்மில் ஒரு பகுதியில் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்தேன் பிகாஸ் ஆஃப் திஸ் ரொட்டேஷன். அப்போ இந்த இது என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ணுது. ஏன்? ஆங்குலர் மொமெண்டம் ஷுட் பி கன்சர்ன். அதுக்கு தெரியுது, புத்தி இருக்குது, தெரியல. பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஆகுது பாருங்க. நான் ஒன்றும் பண்ணல, தெரியுதா உங்களுக்கு? எந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது? ஆப்போசிட். ஸோ இப்போ நான் திருப்பி இதை டைரக்ஷன் மாத்திரேன்னு சொல்லுவேன். இப்போ டைரக்ஷன் மாற்றிட்டேன். இப்போ என்ன ஆகுது? அடுத்த டைரக்ஷன் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது கிளியர்லி இட் ஷோஸ் தட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் a வெக்டர். இந்த டைரக்ஷன் வந்துச்சுன்னா இது இந்த டைரக்ஷன் உருவாகுது, ஆப்போசிட் சைடு. ஆனால் இதனுடைய வேகம் குறைவாக இருக்குது, இதனுடைய வேகம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு அதிகம், இதுக்கு ரொம்ப குறைவு. அதனால் அதிக வேகத்தில் சுற்றுது. இது மிகவும் குறைவான சுற்றுது. ஒரு சின்ன PVC டியூப், அதில் ஒரு கிளாஸ், கையில் ஒரு கட்டை. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறது? இதில் அடிக்கும். அடிக்கடி என்ன ஆகுது? ஃபோர்ஸாக இனர்ஷியா. ஸோ இது அடிக்கும்போது இது கீழே போக முயற்சி பண்ணுது. இந்த பையன் நான் சோம்பேறி, நகர மாட்டேன், இடத்த விட்டு அப்படின்னு இருக்கு. ஆனால் இது அடிக்கடி இது உள்ள போகுது, இது அதே இடத்துல. இது முடியாது. செஞ்சு பார்க்கலாம். சரியா? ஏ சாலிட் சிலிண்டர் முதல்ல, பி ஹாலோ சிலிண்டர் முதல்ல, சி ரெண்டு வராது, டி சரியா? இன்னுமா? சரி, அதுக்காக சப்போர்ட் ரெண்டு ஒன்னா போகணும். சரியா? எது போச்சு? சொல்ல மாட்டேன். ரெண்டும் ஒரே உயரம், ஒரே விட்டம், ஒரே எடை. இது வந்து பண்ணது. அதனால இது எடை கம்மியா இருக்குது, இதை விட இது கம்மியா இருக்கு. ஆனால் ஆணில அடிச்சு ஒண்ணு, உயரம் ஒண்ணு, வீட்டம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. இது ஸ்லோவா வந்து, இது ஃபாஸ்டா வந்து. இந்த இடத்துல போட்டு சீல் பண்ணிட்டுங்க. அப்போ இதான் வரும். ரைட்டா? இப்போ
இது வந்து இங்கே ஃப்ரிக்ஷன் யார் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல ஒரு ஐடியா திங்க் பண்ணுதில்ல நம்ம மைண்டு. அது தவறுன்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது குட், வெரி குட் ஆன்சர். ஆனால் நாட் கரெக்ட் இந்த கேஸில். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப அந்த ஃப்ரிக்ஷனுடைய எஃபெக்ட் ரொம்ப குறையும், ரைட்டா? ஆனால் தட்ஸ் a குட் அப்சர்வேஷன். ஸோ அதுதான் நம்ம உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ நாமளே கூட அது ஒரு நல்ல ஆன்சர் பார்த்தா தெரியும் இல்லையா? அதனால் அதை வளர்க்கணும். பலவிதமான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எடுக்கணும். இப்போ என்ன ஆகுது பாருங்க, திருப்பி இன்னொருத்தர் செய்வேன். எதையுமே ஒரு தடவை பண்ணிட்டு இவருக்கான வரக்கூடாது. சரியா? நிறைய தடவை செய்து பார்த்து எல்லாருக்கும் வரணும். அதே மாதிரி இப்போ திருப்பி இன்னும் ஒரே ஒரு செய்வேன். இப்போ சாலிடா எந்த பக்கம் வச்சிருக்கேன்? இந்த பக்கம். என் பக்கம் வச்சிருக்கேன். இது வந்து எவ்வளோ தடவை பண்ணாலும் சாலிட் தான் வரும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்ஸ்பிரஷன். ஏற்கனவே உங்களுக்கு சில அவுட்டர் சிலபஸில் ஏற்கனவே கவர் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படி சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க. மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே என்ன மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வெளிவட்டத்தில் இருக்குது, ரைட்டா? மாஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு mr² தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நிறைய இடம் பண்ணுவாங்க 12th பண்ணுவாங்க. இது mr². இதுக்கு என்ன mr²/2. இது இன்டகிரேட்லாம் பண்ணுவாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாதி தான், இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். அதனால என்ன சார், இரண்டும் ஒரே உயரத்தில் வைக்கிறேன். ஒரே உயரத்தில் வச்சா ரெண்டுத்துக்கும் ஆரம்பத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் சேம். அதை வைத்துக்கொண்டு இரண்டு பேருமே ரெண்டு விதமா வராங்க. என்ன, மேலே வருது கீழே வருது. அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். மேலே வச்சோம் ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துக்கு வருது, ரைட்டா? இன்னொன்று என்ன, ரொட்டேட் பண்ணிட்டு வருது, சரிக்கிட்டு வரல. இட் இஸ் நாட் ஸ்லைடிங், இட் இஸ் கமிங் ரோலிங். ஸோ அப்படி ரோல் பண்ணும்போது இதுக்கு mgh முதல்ல வச்சது இஸ் ஈக்குவல் டு இரண்டு காம்பனன்ட் ஆஃப் mv², ஏன்னா ஒரு வெலாசிட்டியோட கீழே வருது, பிளஸ் ஆஃப் i⍵², ஏன்னா அது ரொட்டேட் ஆகிட்டு வருது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். mgh ரெண்டும் இங்கு தான். கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சேம், ரைட்டா? ஆனால் இப்போ இங்கே என்ன ஆகுது, இதில் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து டபுள் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr², இது ஆஃப். ஸோ இது ரொட்டேஷனுக்கு அதிகமாக எடுத்துக்குது எனர்ஜியை mgh இருந்து. அதனால இதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு குறைவான எனர்ஜி தான் கிடைக்குது, மெல்ல வரும். இது குறைவான ரொட்டேஷனல் எனர்ஜி எடுத்துக்குது, கைனடிக் எனர்ஜி அது வேகமாக. அதனால தான் இது முதல்ல அடுத்தது சீட்டு. இது அப்படியே மடிக்கும். எங்கெல்லாம் லைன் போட்டுருக்கு அங்கெல்லாம் நல்லா மடிச்சிங்கன்னா ஒரு இந்த மாதிரி டப்பா போடணும். இப்போ மேக் பாக்ஸ் இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு இதெல்லாம் நாங்கள் டேப் வச்சுருக்கோம், அதை வச்சு ஒட்டிடலாம். அதெல்லாம் எனக்கு நாங்கள் டேப்லாம் கொடுத்தோம். நாங்கள் எல்லாத்துக்கும் செட்டாக கொடுத்துருவோம். ஏன், ஆசிரியர் வேறு எதுக்கும் எங்கேயும் பார்க்கக்கூடாது, அவருக்கு எல்லாம் கையில் இருக்கும், ரைட்டா? நீங்கள் செய்யறது ஒன்று தான் உங்களுக்கு பொருள், மற்றெல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக. சரியா? இதெல்லாம் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம எவ்வளோ கோடி கோடியாக செலவழிக்கிறாங்க ஸ்கூலில். நம்ம இதெல்லாம் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். சில டீச்சர்ஸ்லாம் சார் நான் வாங்கிடுறேன் சார், ரைட் சொல்லுங்கள், தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உள்ள ஒரு மார்பிள் போட்டுட்டேன் சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த மார்பிள் வந்து இது உள்ளே போட்டேன், ரைட்டா? போட்டு இப்போ வந்து இப்படி தான் கீழே வருது மார்பிள், இப்படி தான் மேலே வருது, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், அதே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் சொரசரப்பாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து மேலே போடுறோம். என்ன ஆகுது, க்ளீனாக டாப் ஆகிட்டு டம்ப்ளிங் டாய் சும்மா சாதாரண விஷயம் தான். அதில் மேலே இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தி, நம்ம கீழே நோக்கி வருகிறது. வந்தவொடனே ரொட்டேட் ஆகி திரும்பி கீழே வருது, அப்படியே ரோல் ஆகுது, மேலே இப்படி போயிட்டு ஆகும். இதில் ஃபிசிக்ஸு சயின்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. பட் இதை இப்படி சொல்லி கொடுத்தா அவனுக்கு வீட்டில் எடுத்துகிட்டு போய் அவனே செய்ய ஆரம்பிச்சிடும். இது தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராட் அதை நான் வந்து ஏசி சப்ளை 24 வோல்ட்ஸ் ஏசி வந்து அதை கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ரெண்டு வாஷர் இருக்குது. ஒன்று வந்து அலுமினியம் வாஷர், ரெண்டு அலுமினியம் வாஷர். இது முழுசாக இருக்குது, இது கட் ஆகிடுது, தெரியுதா? ஸோ இந்த முழுசாக இருக்கிற இதை போட்டுட்டு இங்கே மொமெண்ட்ரியாக ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் வச்சுருக்கேன். சுவிட்ச் பண்ணால் என்ன ஆகும், ஏசி ஜம்ப் பண்ணுதா? இது பேர் ஜம்பிங் ரிங்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகுது, எவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகுது. இப்போ இதை எடுத்துட்டு இதை போடணும். இப்போ என்ன ஆகுது, ஏன்
அதனால என்ன ஸோ அந்த மாதிரி பரிசோதனை செய்யும் பொழுது பல கேள்விகள் எழும். அதை முயற்சி செய்து நமக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பையனுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியாட்டி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு நல்ல கேள்வி கேட்டப்பா எனக்கு தெரியல நாளைக்கு வந்து சொல்கிறேன்னா அந்த ஆசிரியர் ஒன்று அவன் வந்து என்ன எதிர்பார்க்குறான் சின்சியராக அவருக்கும் தெரியும். நானும் அதே ஸ்கூலில் தானே படிச்சு வந்தேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி தைரியமாக நம்ம அதை வளர்க்கணும். கேள்வி கேட்குற தண்ணி தான் ரொம்ப முக்கியம். சரியா? இது என்னன்னா இந்த காயில் ஏசி போகும்போது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இல்லையா, ஆனால் மேக்னெட்டிக் உருவாகும், சேஞ்சிங் மேக்னெட்டிக் உருவாகும். அதில் இதை போட்ட இது மெட்டல், அப்போ இந்த காப்பர் டூல் உள்ள ஒரு மேக்னெட்டை போட்டாங்க ஸ்லோவாக வந்துச்சுல, அப்போ என்ன ஆகுது அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப். அதே மாதிரி இது இன்டியூஸ் இஎம்எஃப் இதில் உருவாகுது. ஏன்னா இது மெட்டல் கண்டக்டிங் பிளேட் இன் தி மிட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏன் சேஞ்ச் ஆகுது? ஏசி. அதனால ஸோ அப்படி போட்டோம்னா இதில் உருவாகிற கரண்ட்டு அதிகமாகி நல்லா ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி பெருசாக வந்தோம்னா லென்ஸில் அப்படி என்ன ஆகும்? தி எஃபெக்ட் ஆஃப் தி இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் டு அப்போஸ் த சேஞ்ச். ஸோ இது வந்து இது மேலே கோவப்படுது, ஆனால் இது வெரி லைட் வெரி ஸ்ட்ராங், அதனால இஸ் த்ரோன் ஆகும். அதுதான் ரைட்டா? ஆனால் இங்கே என்ன ஆகுது? கட் பண்ணிட்டேன். அதனால் இந்த current, small eddy currents cannot combine to become a large current to produce enough magnetic field. இதையே நாங்கள் இன்னும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இப்போ இல்லை இதை தூக்கி ரிப்பீர் ஆகில போட்டு கொஞ்ச நேரம் இல்லை சார் இப்போ பார்த்தேன் கொஞ்சமாக பரவாயில்ல இது வரைக்கும் வருது. இதை தூக்கி ரிப்பீர் ஆகில போட்டுருவேன், போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கூல் பண்ணிட்டு இதில் போட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவேன். என்ன ஏ அதே லெவல், பி அதை விட அதிகமாக வரும், சி வெளியே வராது, இங்கே நிற்கு, டி மிகவும் குறைவாக ஜம்ப் பண்ணும், இ நல்லா எவ்வளோ சொல்லுங்கள் ஒரே மாதிரி குறைவாக ஜம்ப். வெரி குட். அப்புறம் சொல்லுங்கள் நிறைய ஏபிசிடி காட்டிருக்கலாம். குளிர வச்சா பொருள் என்ன மாற்றம் ஏற்படும்? நிறைய கொஞ்சம் நிறைய இது பண்ணி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, மின் தடை அப்படிங்கிறது என்ன? ஃப்ளோ குறையுது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்றதுக்கு ஈஸியா இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் ஒரு அசம்பிளியில் மாணவர்கள்லாம் இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனை கூட்டு ஓட சொல்லுங்க, அடிப்படி கீழே விடுவோம் இல்லையா? அவன் எல்லாம் நேரம் அட்டென்ஷன் அப்படின்ட்டு ஓட விடுங்க, ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ மாலிகுலர் அப்படி வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கு, அப்போ எலக்ட்ரான்லாம் போக முடியல. they get scattered by the vibration of the molecules. ரைட்டா? அதுதான் மின் தடை. அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் கரண்ட், அது ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியல, அதனால மின் தடை அதிகமாகிடுச்சு. கூல் பண்ண என்ன ஆகும்? எக்ஸசைஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், டெம்பரேச்சர் குறைய 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 இந்த வைப்ரேஷன் குறையும். அதுதான் அதோடைய அப்போ அப்போ என்ன ஆகும்? மின் தடை குறைந்து விடும். அப்போ அதிக கரண்ட் வேகமாக போகும். அதனால் இது வழி அதிக கரண்ட் ஃபார் த சேம் வோல்டேஜ், இன்டியூஸ் வோல்டேஜ், அதிக கரண்ட் உருவாகும், அதிக ரிப்பல்ஷன். அதனால் இந்த ஹைட்டு வந்தது இந்த ஹைட்டுக்கு வரும், நல்ல ஹைட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான எக்ஸ்பெரிமெண்ட் டு ஷோ தி எஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? இது ஒரு மிக சிறந்த எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்க, இப்போ எது டிஸ்டன்ஸு எது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுங்க. நூல் வந்து டிஸ்டன்ஸு, ரப்பர் பேண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே போயிட்டு அடுத்தது இப்போ பாருங்க, எப்பவுமே ஆரம்பத்துலேயும் இறுதியிலையும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு காமிக்கலாம். இப்போ இங்கே வந்தால் கூட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் த்ரெட், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஒரு மிகச்சிறந்த சிம்பிளான விஷயம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டர்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தையும். அதெல்லாம் நடந்து